வரேன் நவ்னீத். இதில் மாற்றங்கள் செய்துக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறார். ரெண்டு விதத்திலையுமே அவர் உண்மையான ஒரு எண்ணத்தோடு இது செயல்பட்டு இருக்காங்களா அப்படின்னு கேள்வி வைக்கிறார். டெஃபினட்டா. அதுக்கு முன்னாடி மிஸ்டர் ஷபீர் ஓப்பனிங்ல 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, அது கிளாரிஃபை பண்ணோம். பாஜக வந்து இது வரைக்கும் ஏதாவது யாராவது கட்சியில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நுபுர் சர்மாவே ஒரு எடுத்துக்காட்டு தான். அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியிலேயே மற்ற கட்சியிலேயே இப்போ கூட ஆப் உடைய ராஜ்யசபா ராஜினாமா பண்ணார் சார் சாம் பிட்ராடோ. இல்ல நான் சொல்லுது, நான் ஒரு மத பிரச்சாரத்துக்காக அதுக்காக சொல்றேன். அப்படி இருக்கிறச்ச அந்த கட்சி நடவடிக்கை எடுத்துக்க அவங்க she is not given seat. ஸோ அதை ஒத்துக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி பிரதமர் மோடி ஒரு 6 அவருக்கு கூடிய சகோதரர்கள் 6 பேர். யோகி ஆதித்யநாத் ஒரு பெரிய குடும்பம் தான். ஸோ அதனால நீங்களா அதை ஒரு டெஃபினேஷன் கொடுத்து அப்படின்றது இருக்காதுங்க. அவருடைய குடும்பமே பெரிய குடும்பம் தான். ஸோ அதனால எல்லாருக்குமே பொருந்துன்றது மோடியுடைய பாயிண்ட்ல அது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். ஆமா சார், இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட மதத்தில் மட்டும்தான் இருப்பாங்கன்ற அப்படின்ற இவங்க ஒரு டெஃபினேஷன் போடும்போது அவரோட ஃபேமிலியே பெரிய ஃபேமிலி. அப்ப நீங்க அதுவே ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்ல வரேன். அடுத்து சார் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அப்பீஸ்மெண்ட் காமிங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹிஸ்டரியில் லக்ஷதீப் அப்படின்ற ஒரு ஐலண்ட், ஒரு சின்ன ஒரு தீவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா சண்டே டு தேர்ஸ்டே இருந்துச்சு. ஏன்னா லக்ஷதீப்ல பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமிய பெரிய மதத்தை சார்ந்தவனால அங்கே ஒரு கன்செஷன் கொடுத்தாங்க. இந்தியா இஸ் a sovereign secular countryன்ற போது எப்படி ஒரு சின்ன ஐலாண்டில் மட்டும் நீங்கள் பர்மிட் பண்ண முடியும்? அது how can you give a concession, how can you appease? நீங்க பல மாவட்டத்துல வழிபாட்டுக்கான ஒரு உரிமை, நான் சொல்லு பள்ளி கல்விக்கு அப்படி சொல்றேன். அப்படி இருக்கச்சு அதை ரிவோக் பண்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? அது யார் கொண்டு வந்து எதுக்கு அதை கொண்டு வரணும் நீங்க? அதுதான் ப்ராப்ளம். அதுதான் சொல்ல, அந்த மாதிரி லிஸ்ட் போட்டுட்டு போனா நிறைய இருக்குது. இப்ப சில மாதங்கள்ல நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது சார். அதான் நான் சொல்ல வந்தேன். ராமநாதபுரத்துல இப்ப அது யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க அதை செஞ்சுட்டு போறாங்க. பட் அந்த மாதத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டது அப்படிங்கிறதும் நம்ம யோசிப்போம். இது ஜெனரிக்கா ஒரு ரூல் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க, அப்பீஸ் பண்றதுக்கு பண்ணிருக்கீங்க, அதை ரிவோக் பண்ணிருக்கீங்க. சோ இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்குது. சோ அதனால இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப பிரதமருடைய பேச்சுக்கு இதுக்கு சார் இதே காங்கிரஸ்ல போன தேர்தல் பரப்புல 2019 நாகர்கோயில்ல உண்மை வெல்லும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. கேவி தங்கபாலு என்ன சொல்றாரு? மோடி சிறைக்கு செல்லுவார்ன்றார். இதான் ப்ராப்ளமே இங்க சார். அது டிரான்ஸ்லேஷன்ல இருங்க, அதுதான் ப்ராப்ளம். பிளேயிங் டு தி கேலரி இருக்கு. அது என்ன பேசிட்டு இருக்கோம்னா, ஒரு அரசியல் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பேசக்கூடிய அம்சங்கள் அதுல இருந்து சுட்டிக்காட்டுங்க. ராகுல் இப்படி பேசியிருக்காரு, தேர்தல் அறிக்கை இதை சொல்லி இருக்குது. அப்படி அதுதான் சொல்ல வரேன் சார். அவர் ஆஃப் கோர்ஸ் அவருடைய பரப்புரைக்கு பிறகு, அந்த பரப்புரை ராஜஸ்தான் அந்த பேச்சுக்கு பிறகு ஒரு தனியார் பத்திரிகை பேசும்போது அவருடைய அந்த பேச்சு இஸ் மிஸ்இன்டர்பிரட்டட்ன்ற போது இஸ் கிவிங் a clarification. கரெக்ட் தானே? அது நீங்க திரும்ப அந்த பேச்சை அது கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. ஏன்னா திரும்ப அது கேள்வி என்ன பிரச்சனைனா, இடையில 15 நாள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நண்பர்கள் அதை டிஃபெண்ட் பண்ணியும் வெவ்வேறு விதமா அவர் யாரை குறிப்பிட்டாங்க, ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மற்றவர்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு எல்லாமே தப்பு. இல்ல, நான் என்ன சொல்றேன், அவரு அந்த பரப்புரையில அவர் சொல்லக்கூடியதுல இந்தியன் முஸ்லிம்ஸ்ன்றது எனக்கு பொறுத்தவரைக்கும் இல்ல, அவர் சபீர் சொல்றாரு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் எனக்கு என்னன்னா சார், அந்த கட்சியிலேயும் இஸ்லாமியர்கள் தலைவர்களும் இருக்காங்க. உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். இங்க காங்கிரஸ் கட்சியில ஒரு அம்மா நான் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டைக்கு போனது இந்த கட்சியில அதை வரவேற்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கட்சியில சரியான மரியாதை கொடுக்கலன்னு வெளில வராங்க. அந்த கட்சியில வெளில வருவாங்க. அப்படி ஒரு நீங்க சொல்லக்கூடிய ஒரு கூற்று அப்படி இருக்குன்னா சென்டிமெண்ட். ரெண்டாவது அவர் குஜராத் முதல்வரா இருக்கும்போது நீங்க நம்ப பார்க்கணும். இப்ப இருக்கிறதுல அவர் குஜராத் முதல்வரா இருக்கும்போது இதே மாதிரி தான் 2002 கலவரத்துக்கு பிறகு வெளியில வரதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ யாராவது இருக்காங்களா? இல்ல சார், கட்சியில வெளில வரல. நான் என்ன சொல்றேன், பொறுப்புகளே இல்ல, நான் என்ன கட்சியிலிருந்து வெளியில வரல. 2002 கலவரத்துக்கு பிறகு இதே மாதிரி தான் ஒரு கண்டினியூஸ் டென்டிங் ஆஃப் இமேஜ் இருந்தது. அங்க பாத்தீங்கன்னா போரா முஸ்லீம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அமைப்பு அவரை எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்றாங்க. சோ நீங்க உங்களுடைய அரசியல் இதுக்காக பார்வைக்காக நீங்க ஒரு தள்ளி சொல்லக்கூடிய இடத்துல இருந்து என்னுடைய குடும்பம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல, அப்புறம் அதுல போய் ஏன் அவர் 15% எடுத்து கொடுத்துருவாங்க, பட்ஜெட்ல ஒதுக்கிடுவாங்க. நான் என்ன சார் எங்க சார் சொல்லி சார் நான் என்ன அப்படின்னு கேக்குறாரு. இல்ல அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்றேன். அவரு என்ன எவிடன்ஸ் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கேக்குறாரு. காங்கிரஸ் எங்க சொன்னச்சுன்னு கேக்குறாரு. இல்ல நான் அதுக்கு எவிடன்ஸ் இன்னும் வாட்ஸ்அப்ல வரல. வந்ததுக்கு அப்புறம் யுனிவர்சிட்டில நான் என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். அவர் குஜராத் முதல்வரா இருக்க காலகட்டத்துல இந்த மாதிரி இருந்ததுன்னு அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ என்னன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்ல, நான் என்ன சொல்ல ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் தான் நான் சொல்றேன். I can only go by I cannot இல்லாத ப்ரூஃப் நான் கொண்டு வாங்கனா எப்படி முடியும்? அவர் அடிப்படையில் சார் அதை தாண்டி இந்த பரப்புரைகள் இதெல்லாம் நான் திருப்பி இவர் நாராயண் அவர்கள் வந்துட்டார், அவர்கிட்ட பேசலாம். அதை தாண்டி என்ன சொல்றாங்கன்னா,
4 கட்ட தேர்தலுக்கு பிறகு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லைங்கிறாங்க. அதுக்கு வர சார், இப்போ இந்த ஒரு மேக்ஸ் எடுத்துங்களேன், இப்போ வரக்கூடிய அப்கமிங் ஸ்டேட் பாத்துங்க, ஃபுல் ஸ்டேட் எலெக்ஷன் அதெல்லாம் வந்து ஜார்க்கண்ட், ஹரியானா, டெல்லி, பஞ்சாப், ஒரிசா. இப்போ இந்த இடத்துல வந்து இந்தியா அலையன்ஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, எப்படி இருக்கு அவங்களோட இன்டைட்மெண்ட். ஒடிசால இட்ஸ் கம்ப்ளீட்லி இட் இஸ் அவுட். அவங்க என்ன அலையன்ஸ் வச்சிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய சிபிஎம்முக்கும் காங்கிரஸுமே வந்து இன்னும் வந்து தே ஆர் நாட் ஏபிள். சோ இப்போ அடுத்து வரக்கூடிய பிஜேடி வந்துருவாங்க அவங்களுக்கு ஆதரவா, அது எதிரில தான இருக்கு, எதிரில தான். பட் நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து ஃபர்ஸ்டே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, இட் இஸ் பிஜேபி அண்ட் பிஜேடி அப்படின்றது. சோ காங்கிரஸ்ன்றது வந்து இட் இஸ் அவுட். ஆஃப் கோர்ஸ். சோ அந்த மாதிரி அங்க ஏற்கனவே ஜீரோ தானே. நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியா இருந்தா அவங்க ஒரு இன்ட்ரோட் கெயின் பண்ணிருக்கணும் இல்ல. சோ அடுத்து வரக்கூடியது மேற்கு வங்கத்துல வந்து இப்ப நேத்துக்கு என்ன சொல்றாங்க, மம்தா பானர்ஜி நாங்க வந்து ஆட்சி அமைந்தால் வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னு. சோ அப்போ வந்து என்ன ஆகுது, அங்க வந்து அதாவது வந்து ராபேரியில வந்து பாத்தீங்கன்னா ராகுலுக்கு ஆதரவாக வந்து ஆனி ராஜா வந்து இது கேன்வாஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து எக்ஸ்ட்ரீம் அகைன்ஸ்ட் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, வெளியில இருந்து ஆதரிப்பேன்னு சொல்றாங்க. அப்ப இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு நிலைப்பாடு தானே. நான் என்ன சொல்றேன், இப்போ இருக்குதுன்னா இது இட் இஸ் ஜஸ்ட் क्वेश्चन தானே. இது அடுத்த ரவுண்ட் போகும்போது இது ஒரு ஐபிஎல் மாதிரி தான் சார். டாப் 4 யார் வர போறா, ஒரு ரவுண்ட் வர மாதிரி க்ளோஸ்ட் எலிமினேட்டர் வரும்போது நமக்கு தெரிய போகுது. அதனால தான் பவர் பிளேல ஒண்ணும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாம ஆயிடுச்சா பிஜேபி, அந்த பதட்டத்தை காட்டுறாங்க. நான் அதான் சொல்ல வந்தேன், பிஜேபியை பொறுத்தவரைக்கும் வந்து வே ஹெட் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங் இருக்கு. இட் இஸ் ஹிந்தி ஹார்ட்லேண்ட், அவங்களுடைய பிரசன்ஸ் அங்க இருக்கு. இனிமே இருக்கக்கூடிய இடங்கள் எத்தனை இருக்கு சார்? ஆல்ரெடி நீங்க வந்து 380 கிட்டத்தட்ட பெரிய முக்கியமான எல்லா இடங்களும் நான் என்ன சொல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 164 தொகுதி இருக்கு. சோ அந்த தொகுதியில வந்து காங்கிரஸ் ஓட எக்ஸிஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்க்கணும். ஹவ் தே அவங்க வந்து அவங்க இப்ப இருக்கிற நம்பருக்கு மேல ஸ்கேல் அப் பண்ணணும். ஓகே, தட் இஸ் என்ன சொல்ல பெரிய டார்கெட் அவங்களுக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். சோ இப்போ நடந்து முடிஞ்சு இருக்கிறதுல கூட வந்து இப்போ மகாராஷ்டிரால வந்து நான் ஒரு 1.5 மாசம் மகாராஷ்டிரால இருந்தேன் சார். அங்க வந்து ஒரு பாம்பேல ஒரு சவுத் பாம்பே கான்ஸ்டிடியூஷன்ல வந்து அவங்களால வந்து ஒரு சீட் ஷேரிங் முடிக்க முடியல. அவங்களுக்கு கடைசி நேரத்துல அது எல்லாமே இருக்கும் சார். சீட் ஷேரிங் முடிக்க முடியலங்கிறது பிரச்சனை இல்ல, மக்கள் வாக்களிக்க தயாரா இருக்காங்களா இல்லையா, மக்கள் அதுதான் சொல்ல வரேன். அப்போ வந்து தேர்தல் பணியில வந்து பாஜக வந்து இறங்கி பிஎம்மோட ரேலி எல்லாம் பார்த்திருப்பீங்க சார். டெஃபினட்டா சார். இப்போ மகாராஷ்டிரால வந்து கிளீன் அப்படின்றாங்க. 48ல வந்து என்டிஏக்கு தான் கொடுக்குறாங்க. அவங்க நான் சொல்றது அங்க இருக்கிற பல்ஸ் நான் சொல்றேன். யார் சொல்றாங்க, அங்க இருக்கிற மக்களோட பேசும்போது அவங்களுடைய அந்த மக்களோட யதார்த்தமா பேசும்போது களத்துல பேசும்போது தெரியும். ஏன்னா ஒரு சிவசேனா வந்து ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக வெளியில வந்து இப்ப காங்கிரஸோட வச்சிருக்காங்க, பலரும் அங்க ஏற்றுக்கவில்லை. ஓகே, ஸோ இங்க எங்கேயுமே உங்களுக்கு கூடுதலா எண்ணிக்கை வர்றதில்லைங்கிறீங்க. நான் வரேன் திரு ரவிக்குமார் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். திரு ரவிக்குமார், இந்தியா கூட்டணி வந்து ஒரு கற்பனையான எதிர்பார்ப்புலேயே இருக்கீங்களோ? ஏன்னா நவநீத் சொல்றாரு எங்கெங்க உங்களுக்கு கூடுதலான எண்ணிக்கை வரப்போகுது, அடுத்து வரப்போகக்கூடிய எந்த இடத்துலையுமே காங்கிரஸ் தன்னுடைய எண்ணிக்கையை ஸ்கேல் அப் பண்ண முடியாது அப்படின்னா பிஜேபி ஏன் பதற்றம் இருக்க போகுது, என்ன பிரச்சனை, ரொம்ப கூலா போக முடியுமேங்கிறாரு. அவங்க கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதனால் பாஜகக்காரர்கள் கொஞ்ச நாள் கனவுல இருக்கட்டும். ஏன்னா அந்த அவுட் கோயிங் பிரைம் மினிஸ்டர் வந்து தினம் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னாவே என்ன நிலையில் அந்த கூட்டணி இருக்கிறது என்பது தெரியும். இன்னும் 164 சீட்டு இருக்குது. அதில் எங்கே வரும் அப்படின்னு கேட்டாங்க. ஹரியானாவில் ஓட்டு கேட்க போக முடியுதா இவங்களோட கேண்டிடேட்டால் அப்படிங்கிறத இவங்க சொல்லணும். இன்றைக்கி அங்கே இருக்கிற மாநில அரசே கவிழ்ந்து அதன் பெரும்பான்மையை இழந்துடுச்சு, இன்றைக்கி தொங்கிட்டு இருக்குது. அது அக்டோபரில் தேர்தல் வரப்போகுது. அதுக்கு முன்னே அதுக்கு வேறு ஆட்சி மாற்றம் வருமா என்னங்கிறத இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு தெரிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு அங்கே வந்து எப்பயோ பெரும்பான்மை போயிடுச்சு அங்கே இருக்கிற மாநில அரசுக்கு. அது அவங்களுக்கெல்லாம் தெரியும், இங்கே பேசுகிறவங்களுக்கு தெரியும். அங்கே 10 சீட்டு போன தடவை எடுத்தாங்க. இந்த தடவை அதே இதை வந்து எதிர்கட்சிகள் காங்கிரஸ் ரிப்பீட் பண்ண போகுது. அங்கே பிஜேபி 0 சீட்ஸாக வரும் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது. இன்றைக்கி ஏற்கனவே பீகாரில் வந்து என்ன 39 சீட் எடுத்தாங்க என்டிஏ கூட்டணி. இன்றைக்கி என்ன ஆயிருக்கு, அதே இது அப்படியே இந்த பக்கம் அந்த சீட்டு வரப்போகுது. அதுதான் நடக்குது. மகாராஷ்டிராவில் 48 இவர்களுக்கே கிடைக்குதுன்னு யாரோ அவருக்கு தனியாக தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு. அப்படி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கூட 10 சீட்டு நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லுவார். இப்படி சொல்கிற இதுக்கு பின்னால் என்ன லாஜிக்கை நாங்கள் இங்கே பார்க்க முடியும்? வேறு ஒன்றுமே இல்லை. மகாராஷ்டிராவில் பெரும்பான்மை பெறப்போகிறது அங்கே வந்து இந்தியா கூட்டணி தான். எனவே இங்கே வந்து ஆட்சி அமைக்க போவது இந்தியா கூட்டணி. இன்னும் சொல்லப்போனால் நம்ம பெரிய வேதனை என்னென்னா
பிரதமர் தான் வந்து எந்தவித கூச்சமும் இல்லாமல் பொய்களை சொல்கிறாருங்கிறது மட்டும் இல்லை, அவரை ஆதரித்து பேசுகிறவங்களும் எந்த கூச்சமும் இல்லாமல் பொய்களை சொல்கிறாங்க. இன்றைக்கி மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க, அது அமைந்தால்னு சொல்ல, ஆட்சி அமைக்கும், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது, அதற்கு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தர போகிறோம் என்று அவங்க சொல்கிறாங்களே ஒழிய ஒரு வேளை அமைஞ்சதுன்னா அப்படி இல்லை பிஜேபி தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்கன்னு கூட அடுத்தது சொன்னாலும் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு முன்னேறுவது, நீங்கள் கொடுத்துருக்கீங்க பாருங்க தலைப்பு, இது யார் முன்னேறி கொண்டிருப்பது என்று பார்த்தால் பாஜகவோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியோ அல்ல, இன்றைக்கு இந்தியா கூட்டணி தான் தன்னுடைய இடங்களில் முன்னேற்றம் அடைந்து வருகிறது.